கல்வாரி நினைவுகள்தான் என் வாழ்வில் வரமாகுமே. உன்னோடு ஒன்றாகினால் என் வாழ்வில் வளமாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்தன் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய். என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய். என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் இனிய உறவுகளே, நாம் இன்று 16/2/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை அன்போடு அரவணைத்து அன்னையின் அன்பிலும் நாம் தினம் வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 72, 19, 20. இன்றைய முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து 17:5-8. மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். நம்பிக்கை நமக்கு நலம் தருகிறது. நம்பிக்கை நமக்கு புது வாழ்வு தருகிறது. நம்பிக்கை இறை அனுபவத்தை தருகிறது. நம்பிக்கை நமக்கு வெற்றியை தருகிறது. நம்பிக்கை நமக்கு ஆற்றலை தருகிறது. நம்பிக்கை இறைவனின் இரக்கத்தை தருகிறது. நம்பிக்கை வழி காட்டுகிறது. நம்பிக்கை வெற்றியை தருகிறது. நம்பிக்கை நாம் கேட்பதை கடவுள் கொடுப்பார் என்ற ஆழமான மனநிலை கொடுக்கிறது. நம்பிக்கையால் நாம் அனைவரும் கடவுளின் ஆற்றலை பெறுகிறோம். இன்றைய 2ஆம் வாசகம் 1 கொரிந்தியர். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீணானதே. 1 கொரிந்தியர் 15, 12, 16, 20. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார், நாமும் உயிருடன் எழுப்பப்படுவோம் என்பது உறுதிப்படுத்துகிறது. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் 6, 17, 20, 26. ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. ஆனால் செல்வர்களுக்கோ ஐயோ, உங்களுக்கு கேடு. அதனால்தான் ஏழை லாசரின் பெயர் எழுதப்பட்டது விண்ணகத்தில். பணக்காரரின் பெயர் பணக்காரன் என்றே விவிலியத்தில் கொடுத்திருக்கிறது. விவிலியத்தில் சில சமயங்களில் நாமும் முதல் வாசகம் போல் மனிதர்களின் மேல்தான் நம்பிக்கை வைத்து நம்மையே நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், அது ரியாலிட்டி ஷோ. அதில் பெற்றோர்கள் மனவேதனையோடு பிள்ளைகளை ஆலயத்திற்கு வர மறுக்கிறார்கள் என்பதன் டிஸ்கஷன். அவங்க சொல்கிறாங்க நடுவர்கிட்ட, எங்கள் பிள்ளை அட்லீஸ்ட் நல்லா கோயிலுக்கு போய் நினச்சி திருமணம் ஆன பிறகு கோவிலுக்கே வர்றதில்ல, அது எங்களுக்கு மன வருத்தம். ஆனால் அந்த பிள்ளைகளின் பதில் என்ன தெரியுமா? நாங்கள் எதுக்கு கோவிலுக்கு போனோம்? நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம், கை நிறைய சம்பாதிக்கிறோம், ஐடியில் இருக்கோம், கார் இருக்குது, பணம் இருக்குது, செலவழிக்க ஒன்றே எங்களுக்கு நேரம் தான் இல்லை, அதனால தான் நாங்கள் கோவிலுக்கு போகிறதில்ல. இது தவறு. ஆண்டவரே, நீர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று அந்த பெற்றோர்கள் மன வருத்தத்தோடு அழுது நொந்ததை நாம் பார்த்து எனக்கும் வேதனையானது. எத்தனையோ பெற்றோர்கள், அதான் சீராக்காகமும் 28:16 சொல்கிறது, செவி சாய்ப்பவர்கள் ஓய்வு கொள்ள மாட்டார்கள், அமைதியிலும் வாழ மாட்டார்கள். சவுக்கடி தழும்பை உண்டாக்கும், வாயாடியோ எலும்பை முறிக்கும். பலர் வாழ்முனையில் மடிகின்றனர், நாவால் மடிந்தோரே அவர்களை விட மிகுதியானவர். 3வது நாக்கினின்று பாதுகாக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். 3வது நாக்கு பற்றுள்ள மனைவியரையும் வெளியில் துரத்தியது, அவர்களுடைய உழைப்பின் பயனை இழக்க செய்தது. நாம் இந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும்போது இறைவன் நம்மோடு பேசுவார் வசனத்தின் மூலமாக. அப்பொழுது இந்த நடுவர் என்ன பதில் அவர்களுக்கு சொன்னார் என்றால், ஆலயம் நம்மளுடைய முதல் பணி, அதற்கு பிறகுதான் வேலை என்று இவர்கள் போராடும்போது பெற்றோர்கள்
அந்த நடுவர் சொல்கிறார், விட்டுவிடுங்கள், அவர்களுடைய இஷ்டம், எப்போ அவர்களுக்கு டைம் இருக்குதோ போட்டோன்னு. ஆனால் பெற்றோர்களாகிய நாம் இதனால்தான் நாம் பிள்ளைகளுக்கு கணக்கு டியூஷன், சயின்ஸ் டியூஷன், எல்லா எக்ஸசைஸ், எல்லா கல்ச்சுரல் கொடுப்போம். பிள்ளைகளை அவர்கள் ஒரு தகுதிக்கு வர இறைவன் தான் உதவினார் என்பதை அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்வோம். ஒரு பையன் தினம் அவங்க பெற்றோர் அவனை ஃபோர்ஸ் பண்ணி சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அவனும் சர்ச்சில் ஆலயத்துக்கு வந்த உடனே தூங்கிடுவானான். தூங்கிட்டு எழுப்பி போகும்போது கூட்டிகிட்டு போவாங்க. இதே போல் நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அவனுக்கு ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வரும்போது அவன் பார்த்தா அவன் ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு வந்திருக்கான். அதான் ஆலயத்தில் அவருக்காக ஒரு படி எடுத்து வைத்தோம் என்றால் அவன் ஆலயத்தில் வந்துவிட்டான், அவ்வளோதான். அவன் தூங்கினானோ, உட்காந்தானோ, ஆடினானோ, இறைவன் அவனை பார்த்து கொண்டிருக்கிறார். அவனுடைய நினைவு, அவனுடைய எண்ணம் தந்தை தாய்க்கு மதித்து அவன் உள்ளே வந்தான் அல்லவா, அதுவே பெரிய விஷயம். அதனால் இறை சித்தத்தின் பிரகாரம் நாம் வாழ முயற்சி செய்வோம். அன்பிறைவா, இதோ நாங்கள் கேட்ட, வாழ்ந்த, படித்த இந்த வாசகங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கவும், இதோ பிள்ளைகள் எழுதும் இந்த பரீட்சையில் வெற்றி பெறவும், வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கவும், திருமணமாகாதவர் திருமணம், நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர் விடுதலை பெறவும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.